வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இது இனி இலவசம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புயல் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களுக்கு அரிசி, மளிகை பொருள், பிரெட் உள்ளிட்ட தொகுப்பு பைகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இதனை கூடுதல் தலைமை செயலர் மணிவாசகம், உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கண்காணிப்பில் நடைபெற்று வருகின்றன. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், தமிழக அரசு நேற்று அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து கூட்டுறவுத்துறை சார்பில் சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரிசி, பால் பவுடர் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வந்துள்ளது. அவற்றை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று சேர்ப்பதற்காக 800 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பொருட்கள் அனைத்தும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. உணவு தேவை என்று அவர்களுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் தேவை என்பவர்களுக்கு உணவுப் பொருட்கள் அதிக விரைவு வாகனம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 240 கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. இன்று மட்டும் 136 மருத்துவ முகாம்கள் சேவை செய்கின்றன. மின்சாரம் வழங்க சில இடங்களில் காலதாமதம் ஆகும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கடைகளில் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக இலவசமாக வழங்கப்படும் என்றார். அதேபோல் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 3 மாவட்ட மக்களுக்கு தலா ரூபாய் 2000 நிவாரணம் வழங்கப்படும். அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு தலா ரூபாய் 2000 வீதம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 17,000 வழங்கப்படும். பல்லாண்டு பயிர்கள் மரம் சேதமடைந்தால் ஹெக்டேருக்கு ரூபாய் 22,500 வழங்கப்படும். மழையால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 8,500 நிவாரணம் வழங்கப்படும். எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்பிற்கு நிவாரணமாக ரூபாய் 37,500 வழங்கப்படும். வெள்ளாடு, செம்மறி ஆடு உயிரிழப்பிற்கு ரூபாய் 4,000, கோழி இறப்பிற்கு ரூபாய் 100 வழங்கப்படும். அது மட்டுமின்றி வெள்ளத்தால் இழந்த சான்றிதழ்களை திரும்ப பெற சிறப்பு முகாம் நடத்தப்படும். ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டைகள் சிறப்பு முகாம் மூலம் வழங்கப்படும். மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாணவர்களுக்கு புதிய நோட்டு புத்தகங்கள் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் வெள்ள பாதிப்பு குறித்து விரிவான அறிக்கை அளிக்க தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.